அண்மை செய்தி. சனாதன பேச்சு தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி மற்றும் சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தற்போது குவாரண்டா வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு உகந்ததை தவிர அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அமைச்சர்கள் உதயநிதி மற்றும் சேகர் பாபுவிற்கு எதிரான குவாரண்டா வழக்கு விசாரணைக்கு உகந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அதனால் அமைச்சர்கள் தங்கள் பதவியை நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இதுபோன்று உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவிகளின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சனாதனம் தொடர்பான நடைபெற்ற மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் அவருக்கு எதிராக வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்தும் குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சனாதன பேச்சு தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர் பாபுவிற்கு எதிரான கோவாரண்டோ வழக்கு என்பது விசாரணைக்கு உகந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அமைச்சர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். மதன், நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள். சென்னையில் கடந்த ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி தமிழகத்தில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். அதே போல இந்த மாநாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் திமுக எம்பி ராசாவும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருவதால் இவர்கள் 3 பேருமே எந்த தகுதியின் அடிப்படையில் அமைச்சர்கள் நீடிக்கிறார்கள் என்று விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து முன்னணி நிர்வாகிகள் கோவாரண்டோ வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தான் நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தான் தற்போது 2 அனைத்து வாதங்களும் முடிவடைந்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது நீதிபதியை பொறுத்தவரைக்கும் தீர்ப்பில் குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்கும்போது அமைச்சர்கள் 3 பேருமே தெரிவித்த கருத்துக்கள் தவறானது, இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உகந்த ஒன்றுதான் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த வழக்கானது முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்காக உள்ளதால் இந்த வழக்கை அடிப்படையில் இந்த 3 அமைச்சர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த கோவாரண்டோ வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த அமைச்சர்களை பொறுத்த குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இது போன்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு இது போன்ற சனாதனத்துக்கு எதிராக பேசியிருக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது நீதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். இருந்தபோதும் இந்த ஒரு வழக்கில் அடிப்படையாக கொண்டு 3 அமைச்சர்கள் அல்லது எந்த தகுதியின் அடிப்படையில் இவர்கள் பதவி நீடிக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்ப முடியாது என்று தெரிவித்து இந்த 3 வழக்கையும் தற்போது முடித்து வைத்தும் நீதிமன்றம் உள்ளது. நன்றி மதன், இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வெங்கல சிலை இந்தியா உலகத்தின் மிக உயரமான சிலையை நிறுவ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இது வெறும் சிலையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, இதில் ஒரு நேரடி செய்தி இருக்க வேண்டும்.